இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிற இந்த நாளும் தேவன் தாமே நம்மோடு பேசுவாராக. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 78வது அதிகாரம் 29-30 வசனங்கள் இப்படியாக சொல்வது: அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே. அல்லேலூயா. அன்பானவர்களே, வேதவசனம் இப்படியாக சொல்கிறது, அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு தேவன் கொடுத்தார். ஏன் கொடுத்தார் என்று சொன்னா, அந்த இச்சையில் அவர்கள் சிக்குண்டு இருக்கும்படியாக அல்ல. தான் இச்சிக்கிற காரியம் ஒருவனுக்கு கிடைக்காவிட்டா அது எப்படிப்பட்டது என்று அவனுக்கு தெரியாது. இச்சித்ததை கொடுத்தார் எதற்கென்று சொன்னா, அதை விரும்பி அதுல வாசம் பண்ணும்படியாக அல்ல, அதை வெறுத்து அதை விட்டு வெளியே வரும்படியாக. அதனால தான் வசனம் சொல்லுது, அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். யாரு கொடுத்தாரா? இச்சித்ததை தேவன் கொடுத்தாரா? எதற்காக? அடுத்த 2வது வசனம் சொல்லுது, எதற்காக கொடுத்தாரா? அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கும்படியாக கொடுத்தார். சில வேளையில இன்றைக்கு நீங்கள் இச்சித்த காரியத்தை எப்படியோ ஒரு வழியில பெற்றுக்கொண்டுட்டு, தேவ கிருபையினால் இதை பெற்றேன், தேவ கிருபையினால் இதை பெற்றேன்னு திரும்ப 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 அந்த இச்சையில நீங்கள் சிக்குண்டு இருக்கும் பொழுது தேவன் பிரியமா இருப்பதில்லை. அல்லேலூயா. ஏன் அதை தேவன் அனுமதித்தார் என்று சொன்னா, அந்த இச்சையை நான் வெறுக்க வேண்டும் என்பதற்காக தான் அதை தேவன் அனுமதித்தார். சிம்சோனை போல, அல்லேலூயா, அது கிடைச்சிச்சு இது கிடைச்சிச்சுன்னு தொடர்ச்சியாய் அந்த இச்சையில சிக்குண்டு தேவனுடைய வல்லமையை இழந்து கேளிக்கையாய் போனது போல. அல்லேலூயா. அன்பானவர்களை, வசனம் சொல்வது, அவருடைய வாயில் இருக்கும் பொழுதே, அல்லேலூயா, தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பிட்டான். கொடுத்தது அவர்தான். கொடுத்ததுடைய நோக்கம் ஒன்று உண்டு, அதை நீ விரும்பும்படியாக இல்லை, அதை நான் விரும்பும்படியாக அல்ல, அதை நான் வெறுக்கும்படியாக. யூதாசே, நீ செய்கிற காரியத்தை சீக்கிரமாய் போய் செய். எதற்காக? அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு தெரிய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றிருப்பது, அதை நாம் நேசிப்பதற்காக அல்ல, அதை நாங்கள் வெறுப்பதற்காக. அது இதுதான், இதனால நான் திருப்தி அடைவதில்லை. தேவன் அல்லேலூயா எனக்கு கொடுத்தது இதை நான் வெறுக்கும்படியாக என்று நீங்கள் சொல்லும் பொழுது அநேகத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கலாம். அவைகள் மேல் நம் கண்கள் பிரியமாயிருந்து, அவைகள் மேல் நம் சிந்தை வைக்கப்பட்டு, இச்சித்த காரியத்திலே தொடர்ச்சியாய் நாம் இருப்போமாக இருந்தா தேவன் நம்ம மேல பிரியமாயிருப்பது. வசனம் சொல்கிறது, அவர்கள் வாயில் இருக்கும் பொழுதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பிட்டான். இந்த காலையில் சற்று சிந்தித்து பாருங்க. இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில நான் பெற்றிருக்கிறேனோ, அவைகள் நான் இச்சித்ததினால எனக்கு கிடைத்தவை. ஆனால் அவைகள் நான் நேசிக்கத்தக்கவைகள் அல்ல, நான் வெறுக்கத்தக்கவைகள். நான் வெறுக்கத்தக்கவைகள். வெறுக்கத்தக்கதிலே தொடர்ச்சியாய் இருந்து கொண்டு தேவன் என்னை போஷிக்கிறாரு 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 போஷிக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்களாக இருந்தா இந்த நாள் மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. கண்களை மூடி சொல்லும், ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் அநேகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர், அதில் அநேகம் நான் வெறுக்கத்தக்கது ஆண்டவரே. அவைகளை நான் வெறுக்கும்படியாக தான் நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். அவைகளை வெறுத்து விடத்தக்கதாக என் மனதை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.